பாகிஸ்தானும் பங்களாதேஷும் 3 ஒருநாள் போட்டிகள் கொண்ட தொடரில் ஆடிட்டு வர்றாங்க. இதில் முதல் போட்டியில் பங்களாதேஷ் ஜெயிச்சாங்க, 2வது போட்டியில் பாகிஸ்தான் ஜெயிச்சிட்டாங்க. இதை தொடர்ந்து 3வது ஆட்டம் நடந்தது. இதில் ஜெயிச்சா மட்டும்தான் தொடரை வெல்ல முடியும் அப்படின்னு 2 பேருமே வெற்றிக்காக மல்லு கட்டினாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ண பங்களாதேஷ்க்கு ஆரம்பம் செமையா, துவக்கம் அட்டகாசமாக அமைஞ்சதுங்க. அபாரமாக ஆடின தன்சித் ஹசன் செஞ்சுரி அடித்தாப்புல, 107 ரன்களை அடித்தாப்புல. 50 ஓவர்கள் முடிவில் பங்களாதேஷ் 290 ரன்களை குவிச்சாங்க. 291 அடித்தா வெற்றி பெறலாம் அப்படின்னு பாகிஸ்தான் இறங்குறாங்க. மிகப்பெரிய இலக்கு. துவக்கம் நல்லா அமைஞ்சாதான் அடுத்தடுத்து எடுத்துகிட்டு போக முடியும். ஆனால் ஆரம்பத்திலேயே பாகிஸ்தானுக்கு ஒரு மிகப்பெரிய சறுக்கல் உண்டாயிருது. சாகிப் சதாப் வர்கான், சதாகத், முகமது ரிஸ்வான் 3 பேர் சிங்கிள் டிஜிட்லேயே அவுட் ஆகுறாங்க. 6-6-4 17 ரன்னுக்கு 3 முக்கியமான விக்கெட்டுகள் போயிடுச்சு. அந்த இடத்துல இருந்து 290 அடிக்கணும் அப்படின்னா ரொம்பவே கஷ்டங்க. எந்த ஒரு அணியாக இருந்தாலும் ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்தினா மட்டும்தான் அதை சேஸ் பண்ண முடியும். ஆரம்பத்திலேயே பலத்த அடி பாகிஸ்தானுக்கு விழுந்துருச்சு. ஆனாலும் அந்த இடத்துல இருந்து ட்ரை பண்ணுறாங்க. சின்ன சின்ன குட்டி குட்டி பார்ட்னர்ஷிப்பாக போட்டு கொண்டு வர்றாங்க. 17-3 அப்படின்னு இருந்த இடத்துல இருந்து கோரியும் அப்துல் சமதும் ஒரு 50 ரன் பார்ட்னர்ஷிப் போடுறாங்க. 67 ரன்களில் கோரி அவுட் ஆகி போறாப்புல. 80 ரன்களில் அப்துல் சமதும் நல்லா ஆடிக்கிட்டு இருந்த அப்துல் சமதும் அவுட் ஆகி போறாப்புல. 80 ரன்னுக்கு 5 விக்கெட் ஆயிருது. மீண்டும் ஒரு சறுக்கல். அதன் பிறகு ஷாட் மசூத், சல்மான் அலி ஆகா 2 பேரும் பார்ட்னர்ஷிப் போடுறாங்க. 2 பேரும் ரொம்ப நேர்த்தியான ஆட்டத்தை வெளிப்படுத்துறாங்க. அணியை கொஞ்சம் கொஞ்சமா இக்கட்டான சூழ்நிலையில இருந்து அப்படியே மேலே எடுத்து கொண்டு வர்றாங்க. கிட்டத்தட்ட 80 ரன்கள் பார்ட்னர்ஷிப் போடுறாங்க. 80க்கு 5 இருந்தது, 160 ரன்களுக்கு 5. பாகிஸ்தான் ரசிகர்களுக்கு ஒரு நம்பிக்கை பிறந்துருச்சு, இந்த கூட்டணி அடிச்சு கொண்டு வந்துடும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்த நேரத்தில் 160 ரன் இருக்கும்போது 6வது விக்கெட் விழுந்துருது. நல்லா ஆடிக்கிட்டு இருந்த ஷாட் மசூத் 40 ரன்களில் அவுட் ஆகி போறாப்புல. அதன் பிறகு இறங்கின ஃபகீம் அஸ்ரப் பெருசாக அடிக்க முடியாட்டாலும் சல்மான் அலி ஆகாவுக்கு நல்ல கம்பெனி கொடுக்குறாப்புல. 160 ஒரு 50 ரன் பார்ட்னர்ஷிப் வருது. 210 ரன்னுக்கு ஃபகீம் அஸ்ரப் அவுட் ஆகி போறாப்புல. அங்கே இருந்து 80 ரன்கள் அடிக்கணும். பின்னாடி ஷாகின் ஷாஃப்ரியை தவிர பெருசாக ரெகக்னைஸ்டு பேட்ஸ்மேன் யாரும் கிடையாது. ஒரு பக்கம் சல்மான் அலி ஆகாவுடைய ஆட்டத்தை பாராட்டியே ஆகணுங்க. மனுஷன் என்ன மாதிரி ஆட்டம் ஆடுறாங்க, என்ன மாதிரியான ஒரு நெருக்கடி, ஒரு அழுத்தமான போட்டி. ஆரம்பத்திலே மெயினான 3 விக்கெட் போயிடுச்சு. வர்ற யாருமே பெருசாக நிற்க மாட்டேங்கிறாங்க. இதை எதையுமே மைண்டில் எடுக்கலைங்க. தன்னோட ஆட்டத்தை ஆடிட்டே இருக்கான் மனுஷன். 6-4 அடித்து 1-2 அணியோடைய இக்கட்டான நிலையை உணர்ந்து வெறித்தனமான ஆட்டத்தை வெளிப்படுத்துகிறாங்க. எனக்கு யார் ஞாபகம் வந்துச்சு அப்படின்னா, இந்த மாதிரி நேரங்களில் விராட் கோலி சேசிங் டைமில் செம்மையாக ஆடி மேட்சை ஃபினிஷ் பண்ணி கொடுப்பாங்க மனுஷன். எனக்கு அந்த ஞாபகம் வந்துச்சு. யார் சல்மான் அலி ஆக ஆட்டத்தை பார்த்த உடனே, ஆஹா விராட் கோலி மாதிரியான ஆட்டம் வெறித்தனமாக இருக்குது, நீட்டாக நின்று முடிச்சு ஜெயிச்சு கொடுப்பான் அப்படின்னு சொல்லி நினச்சேன். ஆனால் கடைசி நேரத்தில் 47.2வது ஓவரில் 106 ரன்கள் அடித்த நிலையில் சல்மான் அலி ஆகா அடிக்க ஆசைப்பட்டு அவுட் ஆகி போகிறாப்புல. கடைசி 16 பந்துக்கு 30 ரன்கள் அடிக்கணும். சல்மான் அலி ஆகா செஞ்சுரி அடித்து அவுட் ஆனதும் பொறுப்புகளை தன் தோளில் எடுத்துக்கிறாப்புல கேப்டன் ஷாகின் ஷா அஃப்ரிடி. கடைசி 2 ஓவருக்கு 27 ரன்கள் அடிக்கணும். 49வது ஓவரை போட வர்றது பங்களாதேஷோடைய பெஸ்ட் பவுலர் முஸ்தபிசுர் ரஹ்மான் போட வர்றாப்புல. அந்த ஓவரில் அதிரடியாக 2 சிக்ஸரை பறக்க விடுறாங்க ஷாகின் ஷா அஃப்ரிடி. பாகிஸ்தான் ரசிகர்களுக்கு மறுபடியும் வெற்றிக்கான ஒரு வழி ஓப்பன் ஆகுது. அந்த 2 சிக்ஸர் கொண்டாடுறாங்க. ஆஹா, ஷாகின் ஷா அஃப்ரிடி நிற்கிற வரைக்கும் நிச்சயமாக ஜெயிக்க முடியும் அப்படின்னு நம்புகிறாங்க. பாகிஸ்தான் ரசிகர்களுக்கு நம்பிக்கை பிறக்குது. ஆனாலும் அந்த 49வது ஓவரில் பங்களாதேஷ்காரங்க ஒரு ட்ராமா பண்ணுறாங்க. இந்த ட்ராமா வழக்கமாக கிரிக்கெட்டில் பண்ணுறது தான். எப்படி அப்படின்னா, பேட்ஸ்மேன் ஒரு டியூனில் ஒரு டச்சில் நல்லா ஆடிக்கிட்டு இருக்கும்போது, ஹிட் பண்ணி ஆடிக்கிட்டு இருக்கும்போது இடையில ஏதாவது ஒரு பிரேக் விழுந்தா போட்டியோடைய ஃப்ளோ அப்படி மாறி போகும். அதுதான் அங்கே நடந்துச்சு. அந்த 48.5வது பந்தை முஸ்தபிசுர் ரஹ்மான் போட வரும்போது அதை அடிக்கிறாப்புல ஷாகின் ஷா அஃப்ரிடி. அது அந்த பந்து கரெக்டாக போய் ஸ்ட்ரைட்டில் போய் முஸ்தபிசுர் ரஹ்மான் காலிலே அடிக்குது. நல்லா முட்டியில் அடி வாங்கி விழுந்துடுறாப்புல. அதில் 1 ரன் ஓடுறாங்க.
ஆனால் அந்த நேரத்தில் முஸ்தபிசர் ரஹ்மான் படுத்து ஒரு ட்ராமா பண்ணிட்டாங்க மனுஷன். ஒரு 5-10 நிமிஷம் அதில் கடத்திட்டாங்க. ஃபிசியோ வர்றாப்புல, காலை செக் பண்ணுறாப்புல, அப்படி இப்படின்னு அடிபட்டது மாதிரி தான் இருந்தது. ஆனாலும் அவ்வளவு நேரம் எடுக்க தேவையில்லை. அப்படி பெரிய இன்ஜூர்டாக இருந்தால் அந்த கடைசி பந்தை போட முடியாதபடிக்கு முஸ்தபிசர் ரஹ்மானை கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. ஆனாலும் காலை சரியாகி 10 நிமிஷம் கழிச்சு அந்த கடைசி பாலை போட வர்றாப்புல. அப்போ அது பெரிய இன்ஜூர்டு கிடையாது, இது ட்ராமா தான்ங்கிறது தெளிவாக தெரிஞ்சது. அந்த 10 நிமிஷம் கேப் வந்து போட்டியோடைய அந்த ஃப்ளோவை மாற்றிடுதுங்க. அந்த கடைசி பந்தை கொண்டு வந்து போட வர்றாப்புல ரவுஃப் வந்து பெரிய ஷாட் அடிக்கணும்னு அந்த பாலில் அவுட் ஆகுறாப்புல. 9வது விக்கெட் போகுது. கடைசி விக்கெட்டாக அப்ரார் இறங்குறாப்புல. கடைசி ஓவருக்கு 14 ரன்கள் அடிக்கணும். ஷாகின் ஷாஃப்ரிடி ஃபேஸ் பண்ணுறாப்புல. பாகிஸ்தான் ரசிகர்கள் நம்பிக்கையில் இருக்கிறாங்க. எப்படியும் போன ஓவரில் 2 6 அடிச்சிருக்காப்புல, இந்த ஓவரில் 2 பெரிய ஷாட் தான் மேட்சை முடிச்சு கொடுப்பாப்புல அப்படின்னு பாகிஸ்தான் ரசிகர்கள் நல்ல நம்பிக்கையில் இருக்காங்க. பாகிஸ்தானுக்கு இன்னொரு துரதிஷ்டம் என்ன அப்படின்னா, ஃபாஸ்ட் பவுலர்கள் எல்லாருக்கும் ஓவர் முடிஞ்சு போச்சுங்க பங்களாதேஷில். ஷாகின் ஷாஃப்ரிடியை பொறுத்த வரைக்கும் ஃபாஸ்ட் பவுலிங்கை எப்படி போட்டாலும் அடிச்சிருவான் மனுஷன். 49வது ஓவர்லேயே அதைத்தான் செஞ்சான். ஆனால் ஃபாஸ்ட் பவுலர்களுக்கு ஓவர் இல்லாதனால, இருந்தால் ஃபாஸ்ட் பவுலர் தான் கொடுத்துருப்பாங்க, ஸ்பின்னுக்கு கொடுக்குறாங்க. ரிசாத் போட வர்றாப்புல. ஆனால் ரிசாத் ஆல்ரெடி 6 ஓவர் போட்டு கிட்டத்தட்ட 50 ரன்கள் கிட்ட கொடுத்துருக்காப்புல, அடித்து வெளுத்துருக்காங்க. நான் நினச்சது என்னென்னா, ஷாகின் ஷாஃப்ரிடியால் அடிக்கிறது சிரமம்னு நினச்சேன். அதே மாதிரியே முதல் 2 பால் டாட்டா போகுது, அடிக்க முடியலை. 3வது பந்தில் 2 ரன் போகுது. கடைசி 3 பந்துக்கு 12 ரன். பாகிஸ்தான் ரசிகர்கள் அப்பவும் நம்புகிறாங்க 2 பெரிய ஷாட் தான் அப்படின்னு. 4வது பால் மறுபடியும் டாட் ஆகுது. 2 பாலுக்கு 12 அடிக்கணும். அப்பவும் 2 பெரிய ஷாட் தான், அப்பவும் நம்புகிறாங்க. அந்த 5வது பால் லெக் சைடில் காலை உரசிக்கிட்டு போகுது. ஆஹா முடிஞ்சு போச்சே அப்படின்னு நினைக்கும் போது அம்பையர் ஒயிட் கொடுத்துறாப்புல. அப்படி பாகிஸ்தான் ரசிகர்களுக்கு மறுபடியும் ஒரு நம்பிக்கை. அப்போனா 2 பாலுக்கு 11 அடிக்கணும், ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்க நேரத்தில் இந்த பங்களாதேஷ்காரங்க என்ன பண்ணிட்டாங்க, ரிவ்யூ போயிட்டாங்க. இது வந்து ஒயிடு இல்லை, கால்லையோ பேட்லேயோ டச் ஆகுது அப்படின்னு ரிவ்யூ போயிடுறாங்க. தேடம் பேட்டை போய் பந்து பேட்டில் லேசாக டச் ஆனதுனால அது ஒயிடு இல்லைன்னு அறிவிச்சிடுறாங்க. கடைசி 1 பாலுக்கு 12 ரன்கள் அடிக்கணும் அப்படின்னு வந்த நிலையில் பாகிஸ்தானுடைய வெற்றி கனவு முடிவுக்கு வருது. கடைசி 1 பாலில் 12 அடிக்கணும். அந்த பாலை வந்து சும்மா அப்படியே அடித்து விட்டுருவாப்புல. 11 ரன்கள் வித்தியாசத்தில் பாகிஸ்தான் ஒரு தோல்வியை தழுவி தொடரை இழந்துட்டாங்க. போட்டியை பங்களாதேஷ் ஜெயிச்சிருந்தாலும் ரசிகர்களுடைய உள்ளங்களை ஜெயிச்சது, ரசிகர்களுடைய உள்ளங்களை கவர்ந்தது யாருன்னு பார்த்தா இந்த சல்மான் அலி ஆகாவும் ஷாகின் ஷாஃப்ரிடியுங்க. 2 பேரும் மிகப்பெரிய போராட்டத்தை வெளிப்படுத்தினாங்க. வாய்ப்பே இல்லாத போட்டியை கடைசி நெக் ஆஃப் பாயிண்ட் வரைக்கும் கொண்டு வந்து வெற்றிக்கு அருகில் கொண்டு வந்து கோட்டை விட்டாங்க. நல்ல கிரிக்கெட் ஆடி இருக்காங்க. நிறைய புதுமுகங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. 2027 ஒரு நாள் உலகக்கோப்பை தொடர் வருது. அதுக்கு அணியை நல்லா கட்டமைச்சு வலிமையான அணியா வருவாங்க அப்படின்னு பாகிஸ்தான் ரசிகர்கள் நம்புறாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.